வேறு பகுதி எண்ணை கொண்ட கலப்பு பின்னங்களை கழிக்கிறது. இந்த 4 விதமான கணக்கு தான் பார்க்க போகிறோம். அதை பயன்படுத்தி 5வது அதே மாதிரி வேறுபட்ட அடிகளை வேறுபட்ட பகுதி எண்ணை கொண்ட கலப்பு பின்னங்களை கழிக்கிறது நீங்கள் செய்து கமெண்டில் பதிவு பண்ண வேண்டி வரும். 5வது வினா. நாங்கள் இப்போ இந்த 4 வினாக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது வளமையாக செய்கிற மாதிரி கூட்டல் செய்கிற மாதிரி தான். கூட்டல் சம்மந்தமான விளக்கம் ஏற்கனவே காணொலி போட்டோம், அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க. என்ன செய்கிறேன்டா 4 மேல் 3 4 மேல் 3 கழித்தல் 4 மேல் 1 இருக்குது. 4 மேல் 3 கழித்தல் 4 மேல் 1 இருக்குது. 4 மேல் 3 4 மேல் 1 கீழே இருக்கிற சமனாக இருக்கிறபடியாக நாங்கள் ஏற்கனவே கூட்டலில் பார்த்துட்டோம். பகுதியின் சமனாக இருந்தால் அப்படியே வச்சுக்கொண்டு மேலே இருக்கிறது கழித்தல் இருந்தால் கழிக்க முடியும், கூட்டல் இருந்தால் கூட்ட முடியும். இப்போ இதுக்குரிய விட 4 மேல் 3 2 கழிச்சா 3 1 கழிச்சா 2. 4 மேல் 2 2 அப்படியே இதை இன்னும் எளிய வழியில் கொடுக்கலாம். கீழையும் மேலையும் 2ஆல் சுருக்கினா 2 2ஆல் சுருக்கினா 1 4 2ஆல் சுருக்கினா 2. இதுக்குரிய விட வந்து 1 கீழ் 2. ஏற்கனவே கூட்டல் சம்மந்தமாக பார்த்துருக்கோம். பகுதி எண்கள் சமனாக இருந்தால் அப்படியே பகுதி எண்ணை போட்டுவிட்டு மேலே இருக்க மட்டும் கழித்தல்டா கழிக்கிறோம், கூட்டல்டா கூட்டுறோம். இது ஏற்கனவே கூட்டலில் பார்த்துட்டோம். அதே மாதிரி கழித்தலில் கழிச்சிட்டோம். அதே மாதிரியே கூட்டலில் பார்த்துட்டோம். வேறுபட்ட பகுதி ஒன்று இருந்தால் அதை எப்படி கூட்டுறது. அதே மாதிரி இங்கே வேறுபட்ட பகுதி ஒன்று இருந்தால் அதை எப்படி கழிக்கிறது. 3 இருக்குது 4 இருக்குது, வேறுபட்ட பகுதி எண் 2. இதை ஒரே பகுதி அதாவது போமாசின்னு சொல்லுவோம். ஒரே பகுதி எண்ணை கொண்டு தான் எடுக்கணும். 3 மடங்கு எழுதணும். 3 6 9 12 15 இப்படி மடங்கு எழுதணும். அதே மாதிரி 4 மடங்கு 4 8 12 16 இப்படி எழுதியிருக்க 12 இங்கேயும் 12 இங்கேயும் 12 வருது. அவை போமாசி என்றது 12. 3 எத்தனையாக பிரிக்கினா 12 வரும். 12 பூமாசியாக எடுக்கப்புறம் 4ஆக பிரிக்கினா வரும். ஆகவே கீழே பிரிக்கினா மேலையும் பெருக்கணும் 4. கழித்தல் அடையாளம் 1 கீழ் 4 4 எத்தனையாக பிரிக்கணும் அதே 12 வரும். பூமாசி 12 அப்படியா அதே இலக்கத்தை எடுக்கணும். 3ஆக பிரிக்கினா கீழே பிரிக்கினா மேலையும் பெருக்கும். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாங்கள் கூட்டல் கணக்கு செய்தபடியாக விளங்கி இருக்கும். இப்போ நேரடியாக நாங்கள் எழுத வேண்டிய 12 மேல் 3 6 கழித்தல் 12 மேல் 3 3. இப்போ போமாசின்றது 12 எங்களுக்கு தெரியும். 2க்குமே 12 இருக்கிறபடியா மிச்சம் இதில் செய்த மாதிரி தான் இங்கே செய்ய வேண்டி வரும். 12 மேல் 6 கழித்தல் 3 அது வந்து 3 கீழ் 12 2 வரும். மேலே இங்கேயும் 3ஆல் சுருக்கினா 1 கீழ் 4. அப்போ கூட வந்து 1 கீழ் 4 விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். பகுதி எண்கள் சமனாக இருந்தால் அப்படியே பகுதி எண்ணை வச்சுக்கொண்டு மேலே இருக்க தொகுதி எண்ணை கழிக்கிறோம். பகுதி எண் தொகுதி எண் சம்மந்தமான விளக்கம் போன காலையில் சொல்லியாச்சு, அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பகுதி எண்கள் வேறுபட்டு கீழே இருக்கிற இலக்கங்கள் வேறுபட்டு இருந்தால் அதுக்கு கீழே இருக்கிற சமப்படுத்தணும். கீழே இருக்க சமப்படுத்துறதுக்கு 3 இந்த 4ஆல் பெருக்கிறோம். 4 3ஆல் பெருக்கிறோம். இதை இதால் பெருக்கிறோம், இதை இதால் பெருக்கிறோம். மாறி பெருக்கினா சரி. ஆனால் பெரிய கணக்குகளுக்கு மாறி பெருக்கினா விட பெருசாக போகும். சரியான விட வரும். பெருக்கல் கூட போய்கிட்டு இருக்கும். அதனால் மடங்கு எழுதிட்டு அதில் எது இலகுவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சா சரி. ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு 3க்கும் 4க்கும் போமாசி 12 பார்த்தோன்னு தெரியும். அப்படி இல்லாட்டிக்கு மடங்கு எழுதி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். 3 4ஆல் பெருக்கிறோம், கீழே பெருக்கினா மேலேயும் பெருக்கிறோம். அதே மாதிரி 3ஆவது இருக்கும், கீழே பிரிக்கணும் மேலேயும் இருக்கிறோம். போமாசி 12 அதை அப்படியே கழித்து எழுதுகிறோம். அவ்வளோதான் விட. இப்போ அதே மாதிரி கலப்பு பின்னத்தை கழிக்கல. கலப்பு பின்னத்தை கழிக்கிறது கூட்டுறதும் ஒரே மாதிரி தான். அதிலே கூட்டலில் 2 விதமாக செய்தாங்க. அதே மாதிரி கழித்தலில் 2 விதம் இருக்குது. முதலாவது ஒரு விதத்தில் செய்வோம். முதல்ல முழு எண்ணோட கழிக்கிறோம். முழு எண்ணோட கழிக்கிறோம். மிச்சம் இருக்க 4 மேல் 3 கழித்தல் 4 மேல் 1 இப்படி கழிச்சிட்டு இலகுவா எழுதலாம். 3ல் 2 கழிச்சா 1, 4 இது கழித்தல் நாங்கள் ஏற்கனவே செய்துட்டோம். 4 மேல் 2 வந்தது. அப்போ விட வந்து இதை இன்னும் சுருக்கினா 2 மேல் 1 1ஓடு 2 மேல் 1 தான் இதுக்குரிய விட. விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். முழு எண்ணோட கழிக்கிறோம், மற்றது பின்னத்தோடு கழிக்கிறோம். கழிச்சிட்டு எழுத வேண்டியதான். ஒரே பகுதி என்றபடியாக இலகுவாக கழிச்சிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் முழு எண்ணோட கழிக்கலாம். மற்றது 5 மேல் 4 கழித்தல் 3 மேல் 1 இதை கழிச்சா 1 விட 3ல் 2 கழிச்சா 1 விட சக இதை கழிக்கிறதுக்கு 15 போமாசி. 5 மடங்கு பார்த்தோம்னா வேகமாக இனி பிற செய்யும்போது வேகமாக செய்யணும். 5 மடங்கு 5 10 15. அதே மாதிரி 3 மடங்கு 3 6 9 12 15. ஆகவே 15 தான் 2க்கும் பொதுவாக இருக்குது. 15 போமாசி. 5 எத்தனை பெருக்கினா 15 வருமோ அதால் மேலேயும் பெருக்கணும்.
5 3 பிரிக்கினா தான் 15 வரும். அதனால் மேலே 3 பிரிக்கினா 4 3 12. 5 மேல் 4 கழித்தல் 3 மேல் 1க்கு போமாசி 15. ஆகவே 5 3 பிரிக்கினா 15 வரும். அதனால் மேலேயும் 3 பிரிக்கினாங்க 4 12 கழித்தல் 3 5 பிரிக்கினா தான் 15 வரும். 3 5 பிரிக்கினா தான் 15 வரும். ஆகவே மேலேயும் 5 பிரிக்கணும். மேலே 5 பிரிக்கினா 5. இப்போ 12ல் 1 1 சக 15 கீழே வருகிறது. மேலே 12ல் 5 கழிக்கிறோம். 12ல் 5 கழிச்சா 7. இதுக்குரிய விட வந்து 1 இதுக்குரிய விட 1 15 மேல் 7 மாறி கழிச்சிடக்கூடாது. போமாசி என்னென்னு கண்டுபிடிச்சு அதை சரியாக எடுத்து கழிக்கணும். கீழே என்ன இலக்கத்தால் பெருக்கிறோமோ அதே இலக்கத்தால் மேலேயும் பெருக்கணும். போமாசி எடுக்கும்போது 5 3 பிரிக்கினா 15 வரும். அதனால் 3 பிரிக்கினாங்க. அதே மாதிரி 5 3 பிரிக்கினா 15 வரும். மேலேயும் 3 பிரிக்கினாங்க 4 12. 3 5 பிரிக்கினா 15 வரும். கீழே பிரிக்கினோடைய மேலேயும் பிரிக்கினாங்க. 12ல் 5 கழிச்சா 7. 1 15 மேலே 7. இதை நீங்கள் முறைமையில்லா பின்ன மாற்றி எழுதினாலும் அதே மாதிரி விட தான் வரும். இதை 2 வழியில் செய்யலாம்னு சொன்னாங்க. பின்ன முழுவன் சம்மந்தப்பட்டது ஏற்கனவே கூட்டலில் செய்துட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் செய்கிறது. முறைமையில்லா பின்னமாக மாற்றி செய்கிறது. இங்கே முழுவண்ணோட கழித்து பின்னத்தோட கழித்து எழுதினாங்க. இது விளங்கியிருக்கோன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி முறைமையில்லா பின்னமாக மாற்றி இதை முறைமையில்லா பின்னமாக மாற்றி 3 4 மேல் 3 முறைமையில்லா பின்னமாக மாற்றி அதே மாதிரி 2 4 மேல் 1 முறைமையில்லா பின்னமாக மாற்றி பெருக்கி கழித்து விட்டால் சரி. எந்த வழியில் என்னான இந்த 5வது கணக்குக்கு விடையை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். 5வது வினாக்குரிய விடையை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதை முறைமையில்லா பின்னமாக மாற்றி செய்கிற சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு காணொளி போட்டுவிட்டோம். கூட்டல் சம்மந்தமாக பின்னத்தின் கூட்டல் சம்மந்தமாக முறைமையில்லா பின்னமாக மாற்றி கூட்டுறது சம்மந்தமாக போட்டோம். அதை அப்படியே கழிச்சா சரி விட வேணும்னா இதில் ஒரு கேள்வி பார்க்கலாம். 3 4 மேல் 3 கழித்தல் 2 4 மேல் 1. அதை எழுதுவோம் நாங்கள். 3 4 மேல் கழித்தல் 2 3 4 மேல் 3 2 4 மேல் 1 2 4 மேல் 1 இது 3. இதை கழிச்செழுதப்புறம் முறைமையில்லா பின்னமாக மாத்திரத்தையும் கீழே இருக்க அப்படி எழுதுறோம். மேலே இருக்க மட்டும் கீழே இருக்கிறதால முன்னுக்கு இருக்கிற பெருக்கி 4 12 அதோட மேலே இருக்க கூட்டுறோம். கூட்டினா 15 விளங்கியிருக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற அப்படி எழுதுகிறோம். கீழே இருக்கிறதால முன்னுக்கு இருக்கிற பெருக்கி 4 8 8ஓட 1 கூட்டினா 9. இதை நேரடியாக கழிச்சு விட்டால் சரி. 4 மேல் 15ல் 9 கழிச்சா 6. இதை நாங்கள் மேலே பெருசு இருந்தால் கீழே சிறுசு இருந்தால் வகுத்து கொடுக்கணும். முறைமையில்லா பின்னமாக இருக்குது. அதை முறைமை பின்னமாக மாற்றி கொடுக்கணும். கலப்பு பின்னமாக மாற்றி கொடுக்கணும். முறைமை பின்னம்னா கலப்பு ஒன்றும் பின்னமும் சேர்ந்து வரலாம். 4 வகுத்தோம்னா ஒரு முறை 4 மேல் 2 கீழே 4 மேலே 2 2 வகுக்கலாம் 1 இங்கே 2 விட வந்து 1 2 மேல் 1. இதான் ஏற்கனவே வந்தது. இது முறைமையில்லா பின்னமாக மாற்றி திருப்பி கலப்பு பின்னமாக மாற்றி கொடுக்குறோம். அங்கே முழுவண்ணோட கழிச்சிட்டு பின்னத்தோடு கழிச்சினாங்க. எப்படி செய்தாலும் கடைசி விட 1 தான். 1 2 மேல் 1 2 மேல் 1 தான் ஏற்கனவே மேலேயும் வந்தது. 1 2 மேல் 1. இதே மாதிரி மற்ற கேள்வியை நீங்கள் செய்து பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான் விட வரும். 2க்கும் ஒரே விட தான் வரும். எந்த வழியில் செய்தாலும் ஒரே விட தான் வரும். அதை பயன்படுத்தி அதில் எந்த வழியை நாங்கள் பயன்படுத்தி இந்த 5வது வினாக்குரிய விடையை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் பார்ப்போம். 3 3 மேல் 2 கழித்தல் 1 2 மேல் 1 இதுக்குரிய விட என்ன வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் இதே மாதிரி வேறுபட்ட காணொலியோடு சந்திப்போம். எது சம்மந்தமான காணொலி வேணும் என்று கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். 4 விதமான கணக்கு பார்த்தினாங்க. அதில் 5வது வினாக்குரிய விடையை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.